இப்போ நீ பொதுக்குழு அவசரமாக கூட்டினதுக்கு காரணம் இருக்குது தெரியுமா? நிறைய பேர் அது ஏதோ சார் வெளியே வந்துட்டார்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு விளவும் கிடையாது. இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பிஜேபியோட தாவேகா பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. அதிமுக அது முந்திரி கொட்டை மாதிரி 2 கோடியை ஆட்டிச்சு அவங்க கூட்டத்தில். அதுக்கப்புறம் சட்டமன்றத்துலேயும் வக்காலத்து வாங்குச்சு, நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம் அப்படின்னுச்சு. இப்போ என்ன கணக்குனா, ஏன்னா இவங்க முதலாளி ஒருத்தர் டெல்லியில் இருக்கார், பிஜேபி ஆர்எஸ்எஸ் தானே, அவங்க சொல்படி தானே இவங்க கேட்குறாங்க. அவன் என்ன பண்ணா, டேய் நாம் என்ன திட்டம் போட்டோம், இனி என்ன செஞ்சுட்டு வச்சுருக்க? அதாவது சிறுபான்மையர் ஓட்டுக்காக தான் உன்னை நான் இறக்கணும். சிறுபான்மையர் ஓட்டு இருக்குல்ல, இஸ்லாமிய ஓட்டு, கிறிஸ்தவர் ஓட்டு, அதை நீ தனியாக வாங்கிட்டு வர்றதுக்காக தான் உனக்கு நான் ப்ராஜெக்டே கொடுத்தது. அதை கெடுத்தொழிஞ்சி உட்காந்துருக்கடா மூதேவி. இப்போ நீ பிஜேபியோட இருக்குங்கிறது பரவலாக பேச ஆரம்பிச்சிட்டான், அதிமுகவோட இருக்குன்னு பரவலாக பேச ஆரம்பிச்சிட்டான். அதிமுகவோட கூட்டணினாலே அதிமுக பிஜேபியோட இருக்கு. அப்போது சிறுபான்மையர் ஓட்டு எப்படி வரும்? போ, முதல்ல இது இல்லைன்னு சொல்லிட்டு வா. அதுக்கு தான் இது அந்த பொதுக்குழு. அதாவது நான் யார் கூடயும் கூட்டணி இல்லை, தனிச்சிருப்பேன், நான் தான் சிஎம் கேண்டிடேட், எங்கள் 2 பேருக்கு தான் சண்டை, எங்கள் 2 பேருக்கு தான் போட்டி. அதுக்கு தான்